அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு மாற்றின ஒரு அருமையான ஒரு துவா. இது 100% பவர்ஃபுல்லானது. அதனால இது தாராளமாக நம்பிக்கையோட ஈமானோட ஐவேளை தொழுகையோட இது நீங்கள் ஓதலாம். இதற்கான ஹதீஸும் இருக்கு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு போகும்போது அபூ உமாமா அவங்க அங்கே தனியாக உட்காந்துருந்ததை பார்த்தாங்க. அந்த நேரம் தொழுகைக்கான நேரம் கிடையாது. லொஹருக்கும் ஃபஜருக்கும் இடைப்பட்ட நேரம். அவங்க அந்த நேரத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தொழுகை தான் இல்லையே, ஏன் இவன் இப்படி உட்காந்துருக்காங்க தனிமையில் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் அபூ உமாமா ஏன் இப்போ இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அபூ உமாமா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், கவலை கடன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கடனால் எனக்கு பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது. மக்களால் எனக்கு தாங்க முடியலை. எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் கூட வரமாட்டேங்குது. ரொம்ப கவலையாக இருக்குது மனசுக்கு. அதான் இப்படியே தனிமையில் உட்காந்துட்டேன் பள்ளிவாசலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிகமாக டெய்லியும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவாக நல்ல விஷயமா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த துவாவை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதேமாரி அவங்களும் அதை ஓதிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் சென்று அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பார்க்கும் பொழுது சந்திக்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், இப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு கடன் தொல்லை எதுவுமே கிடையாது, நான் அல்ஹம்துலில்லாஹ்னு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு பயான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது ஒரு உண்மை சம்பவம். அதனால கடனால் ரொம்ப சிரமப்படுறீங்க, கடனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நிம்மதியான உறக்கம் கூட வரமாட்டேங்குது, அவ்வளோ பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது, இந்த கடனால் என் மனசு காயப்படுது, என்னால் முடியலை அப்படின்னு என்னால் அந்த கடனையும் அடைக்கிறதுக்கு ஒரு வழியும் வரமாட்டேங்குது, என்னால் பேச்சையும் தாங்க முடியலை, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு துவா ரொம்ப 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 உதவியாக இருக்கும். இதை நீங்கள் எப்போ ஓதணும், எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிற எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. அதனால் உங்களால் எத்தனை முறை ஓத முடியுதோ ஒரு நாளைக்கு அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ்கிட்ட அதிகமாக கேளுங்க. ஐவேளை தொழுகையை தவற விடாமல், அல்லாஹ் என் கஷ்டத்தை நீ பார்க்கல, என் கஷ்டத்தை போக்குன்னு நீங்கள் அல்லாஹ்கிட்ட உரிமையோடு கேளுங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கடன் உங்களால் கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட வருமானம் கூட இல்லை அப்படின்னாலும் சரி, அல்லாஹு தாலா உங்களுக்கு நேரடியாக ஏதாச்சும் ஒரு வழியை காட்டி அந்த கடன்லேருந்து உங்களை வெளிவரத்துக்கு உதவும். அந்த பேச்சிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அல்லாஹ் தாலா உதவும். அவங்களுக்கு நிம்மதியாக கடன் இல்லாமல், அந்த கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமான உறக்கத்தை உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இப்போது அது என்ன துவா அப்படின்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸ்னி வல் அஸிஸி வல் கஸ்லி வல் புஹ்லி வல் ஜுப்னி வல் அத்தித் தைனி வ கலபத்திர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸ்னி வல் அஜிஸி வல் கஸ்லி வல் புஹ்லி வல் ஜுப்னி வல அத்தில் தைனி வ கலபத்தில் ரிஜால். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க. மீள முடியாத கஷ்டத்துலையும் துயரத்துலையும் கவலையிலையும் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறவங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனசில் அவ்வளோ துயரத்தை போட்டு அடக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த ஒரு துவாவை ஓதி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே, ஒட்டுமொத்த கவலை கஷ்டத்தையும் தீர்த்துக்கிறதுக்கு இந்த ஒரு துவா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்.
இந்த மாதிரி கடன்ல ரொம்ப சூழ்ந்து அதனால அவதிப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.